தேசிய உயர்கல்வி நிதி கழகம் PTPTN-இன் கடன் தவணையை திருப்பிச் செலுத்த சிரமப்படுபவர்கள் உடனடியாக PTPTN-ஐ தொடர்பு கொண்டு தவணை செலுத்தும் அட்டவணையை மறுசீரமைப்பது குறித்து கலந்தாலோசிக்க வேண்டும் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடீர் இன்று கேட்டுக்கொண்டார். இந்த எளிதான அணுகுமுறையை வலியுறுத்திய ஜம்ரி, உண்மையான நிதி சிக்கல்களை எதிர்கொள்பவர்கள், குறிப்பாக சமீபத்திய பட்டதாரிகள், நியாயமற்ற முறையில் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர்களின் கட்டண நிபந்தனைகளை தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்துக் கொள்ளலாம் என்றும் உறுதியளித்தார். சமீபத்தில் புதிய பயண கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து திருப்பிச் செலுத்தும் விகிதங்கள் மேம்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் மேலும் பல கடன் வாங்கியவர்கள் தங்களின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தேவைப்பட்டால் உதவியை நாட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதன் மூலம் அனைத்து தரப்பினரின் நிதி ஆரோக்கியத்தை பேணுகையில் கல்வி அனைவருக்கும் அணுகக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.